ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீனதயா வந்துட்டு என்னென்னவோ பிளான் பண்ணி எப்படியாச்சும் இந்த விக்ரம் வந்து வசமாக மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பிளான் போட்டாரு. ஆனால் அந்த பிளான் எல்லாத்தையும் முறியடிக்கிற மாதிரி அடிச்சாருங்க. பாருங்க, சிக்ஸரு அது பயங்கரமான சிக்ஸர். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தரமான ஒரு வேலையை செஞ்சு விட்டாரு நம்ம விக்ரம். அதனால அப்படியே ஆஃப் ஆகி போய் நின்று நம்ம தீனதயானந்துக்கிட்ட எப்படியாச்சும் விக்ரம தான் மாட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பிளான் பண்ண. ஆனால் அது எல்லாத்தையுமே முறியடிக்கிற மாதிரி அடிச்சாருங்க. பாருங்க, இப்ப எதுவும் பண்றதுக்கு தெரியாம கூடி குறுகி போய் நிக்கிறான் அந்த தீனதயாளன். இருந்தாலும் அந்த தீனதயாளன் சும்மா இருப்பாரா? இப்பதாங்க பயங்கரமான ஒரு மாஸ்டர் பிளான போடுறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அடிச்சாரு. பாருங்க, போன மாயா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இப்படிதான் ஆயிப்போச்சு மாயா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பு போறாங்க. அடாச்சி, ஒரு போலீஸ்காரனால இப்படி புலம்புற உனக்கு வெக்கமா இல்ல? நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடியால ஏற்பாடு பண்றாங்க. அந்த அடியால ஏற்பண்ணி எப்படியாச்சும் அந்த இனியாவை வந்து போட்டு தள்ளிடணும். அதுதான் என்னுடைய மெயின் இது. அவளை வந்து எத்தனையோ விதத்துல அடிச்சு பார்க்கலாம், நொறுத்தி பார்க்கலாம், என்னென்னவோ பிளான் பண்ண, அது எதுவுமே நடக்கல. ஆனா இனிமேலும் நான் சும்மா இருக்க போறதில்ல, அவளை சொல்லி அடிக்க போறேன். அதான் நான் எவ்வளவு பெரிய கில்லின்றத அவளை தேடி கூடிய சீக்கிரத்துல வந்து தெரிஞ்சுக்க போறா. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்க தீனதயாளன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. அதுக்கப்புறம் அவங்க செட் பண்ண ஒரு ஆள் இருந்துகிட்டு நேராக ஒரு கட்டையை எடுத்துட்டு கடன்னு போறான். அவனை எப்படியாச்சும் போட்டு தெரியணும். அவங்க இருந்துகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்களுடைய முக்கியமான வேலை, அதாவது அந்த திவ்யாவோட கேஸ் வந்து நடக்குது இல்லையா, அதனால அதை பத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க. நியாயம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பட்டினியும் பசியோட சுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல போய் இவன் வந்துகிட்டு அவர் அட்ரஸ் கேட்கற மாதிரி போய் அவங்கள அடிச்சு பொழந்துடலான்னு பாக்குறான். உடனே நான் வந்து உங்களுக்கு எந்த பாவமும் பண்ணல, நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணல, என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்கு, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்து கதற. உடனே அடியே, நீ எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருந்தா நீ வந்து நல்லவளா காட்டிட்டு எங்க மேடம் வந்து ரொம்பவே கெட்டவளா காட்டிட்டு இப்போ அவங்க ஜெயிலில் இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, உன்னை சும்மா விட்டாதானே நீ ஓவரா பேசுவ, இனிமே நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாங்க. பாருங்க, அப்படியே கண்ணில் பல்பல்புலன்னு ரத்தம் வந்துருச்சு. உன பாவி, என்னை விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டா இந்த அளவுக்குள்ள அந்த கை மேலே 4 அடி விழுது. ஐயோ, என்னை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்ற நேரத்தில் தான் வர்றாருங்க. பாருங்க, அவனை மாஸ் என்ட்ரி கொடுக்குற நம்ம மாஸ் விக்ரமே வந்த வேகத்தில் அவனை பொழந்து எடுத்து துணியை துவச்சி எப்படி நம்ம ஒரு கம்பியில் காய போடுவோம் அந்த மாதிரி காய போடுறாரு. தோலை உரிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு துரத்திட்டு அதுக்கப்புறம் மின்னியா கிட்ட என்ன நினைச்சு எது நினைச்சு எல்லாம் கேட்க. அதுக்கப்புறம் தான் வேற யாரு பண்ணியிருப்பான், எல்லாமே அந்த மாயா தான் விக்ரம். அந்த மாயாவே தான், அந்த மாயாவால தான் இப்போ நம்ம இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கோம். அவளை வந்து சும்மாவே விடக்கூடாது. அவள் ஜெயிலுக்கு போனாலும் நம்ம எப்படியாச்சும் பழிவாங்கணும் தான் இருக்கல தவிர அவள் நல்ல புத்தி வரணும்னு கொஞ்சம் கூட நினைக்கிறதே இல்லை. அதுக்காக நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, அவள் எப்படியாச்சும் போயிட்டு போகிறா, நம்மளோட வாழ்க்கையில தான் நம்ம தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அது